Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. எனக்கு கால் பண்ணி இப்போ வரைக்கும் நான் அவனை கொண்டு வருவேன் வச்சிருவேன் அவனை சும்மா விட மாட்டேன். எனக்கு திருநெல்வேலியில் கூலிப்படை இருக்குது, மதுரையில் கூலிப்படை இருக்குது, திருச்சியில் கூலிப்படை இருக்குது. நான் இப்போ வரைக்கும் நீ மாதிரி கேட்டுருக்கேன். சார் நக்கீரனா? நான் திரைப்பட இயக்குனர் கலைஞானத்தின் மகள் ராஜேஸ்வரி பேசுகிறேன். சீக்கிரம் வாங்க, எங்களை கொலை செய்ய பார்க்குறாங்க. என் மருமகளும் அவரது அம்மாவும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க. நானும் என் மகனும் எங்க வீட்டில் இருந்தபோது வீட்டை சுற்றி அவனது மாமனாரின் ஆட்கள் சுற்றுகிறார்கள். எனவே வீட்டின் பின்பக்கமாக மறைந்து சென்று வேறொருவரின் வீட்டில் தஞ்சமடைந்திருக்கிறோம். ஆனால் இங்கும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏதோ ஒரு கொலை விழப்போகிறது என்று மட்டும் தெரிகிறது. எங்களை காப்பாத்துங்க சார் என்றார் கதறியபடி செல்போனில். அப்போது கலைஞானத்தின் மகள் ராஜராஜேஸ்வரி நம்மிடம், சார், கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி என் மகன் விஷ்ணுவுக்கும் ஏழுமலையைச் சேர்ந்த விஜயகுமாரின் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். காதலித்ததால் பெண்ணின் தந்தைக்கு இதில் விருப்பமில்லை. ஆனால் தாய் செல்வி மற்றும் அவரது உறவினர்களின் முழு சம்மதத்தோடு கோவிலில் திருமணம் நடைபெற்றது. விஜயகுமாரோடு ஏற்பட்ட மனவேறுபாட்டால் அவரது மனைவி செல்வி எங்கள் வீட்டில்தான் அவரது மகளோடு தங்கியிருந்தார். அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து பெண்ணின் தந்தை விஜயகுமார் மற்றும் அவரது மகன் பிரதீப் இருவரும் சமாதானம் ஆவது போல் நடித்து விஜயகுமாரின் மனைவியை அழைத்து சென்றனர். அங்கு சென்றதும் சொத்தை பிரிக்க வேண்டும், அதற்கு நீ இதில் கையெழுத்து போடு என்றும் சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். ஆனால் அவரது கணவருக்கு ஏற்கனவே வேறொரு பெண்ணுடன் தொடர்புள்ள நிலையில் சொத்தை அபகரிக்க அவளது திட்டம்தான் இதுவென்று கையெழுத்து போட மறுத்து மீண்டும் எங்கள் வீட்டிற்கே வந்துவிட்டார். அடுத்த 10 நாட்கள் கழித்து என் வீட்டிற்கு வந்து என் மருமகளையும் அவரது தாயாரையும் சமாதானம் பேசி, இனி உன்னோடுதான் வாழப்போகிறேன், வானம் வீட்டிற்கு என்று அழைத்து கொண்டு போனவர் அங்கு வீட்டிற்குள் போனதும் இருவரையும் கட்டி போட்டு சொத்து பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி அடி அடி என்று அடித்திருக்கிறார்கள். என் மருமகளை, நீ உன் கணவனை விட்டுவிட்டு வந்துவிடு, நான் சொல்லும் ஒருவரை திருமணம் செய்து கொள், இல்லை என்றால் இங்கேயே உன்னை அடித்து தூக்கில் தொங்க விட்டுருவேன் என கயிற்றை வைத்து கழுத்தை நெரித்திருக்கிறார்கள். அவரது மகன் பிரதீப் கத்தியை என் மருமகளின் கழுத்தில் வைத்து மிரட்டும் போது அவரது அம்மா செல்வி இருவரையும் தள்ளிவிட்டுவிட்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கத்திக்கொண்டே பின்பக்க சுவரை தாண்டி குதித்து அங்கிருந்து வெளியேறி, அக்கா, என்னையும் மகளையும் கொல்ல போறாங்க, காப்பாற்றுங்கள் என்று கதறியபடி எனக்கு போன் அடித்தார். நானும் என் மகன் மற்றும் அவனது நண்பரான வக்கீல் பார்த்தசாரதி ஆகியோரோடு ஏழுமலை காவல் நிலையத்திற்கு சென்றோம். அங்குள்ளவர்களிடம் என் மருமகளை அடைத்து வைத்து சித்திரவதை செய்கிறார்கள், கொலை நடக்க வாய்ப்பிருக்கு என்று பதட்டத்தோடு சொல்ல, அங்கிருந்த காவல் ஆய்வாளர் சுப்பையா ரொம்ப கூலாக, அப்படியா, புகாரா எழுதி கொடுங்க என்றார். சார், இங்க பாருங்க, என் மருமகளின் அம்மா எவ்வளவு பதட்டமா எனக்கு போன் பேசியிருக்கிறார் என்று கால் ரெக்கார்டை காண்பிக்கிறேன். சரிம்மா, பதட்டப்படாதீங்க, எல்லாம் பேசிக்கலாம் என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எங்கள் முன்னாடி விஜயகுமாரும் அவரது மகன் பிரதீவும் வந்து என்னை ஒருமையில் கெட்ட வார்த்தையில் திட்டிக்கொண்டே அடிக்க வர, உடனே என் வழக்கறிஞர், பாருங்க சார், போலீஸ் ஸ்டேஷனில் உங்க கண் முன்னாடியே அடிக்க வராரு என்றதும் வக்கீலை அடிக்க பாய்கிறார்கள் விஜயகுமாரும் அவரது மகனும். அடுத்து என் மகன் விஷ்ணுவை இங்கேயே குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன் என மிரட்ட, நான் அந்த இடத்திலிருந்து ரோட்டிற்கு வந்து ரோட்டில் உட்கார்ந்து கதறி அழத் தொடங்கிவிட்டேன். என் மருமகளை கொன்று விட்டார்கள், அவளை என் கண்ணில் காட்டச் சொல்லுங்க, அவ இல்லாம இங்கிருந்து போக மாட்டேன் என கத்தி கதறவும் அந்த ஏழுமலை ஊர்க்காரர்கள் கூட ஆரம்பித்ததும் வேறு வழியில்லாமல் காவலர்கள் விஜயகுமாரோடு சென்று என் மருமகளை கூட்டி வந்தார்கள். அப்போது ஊர் மக்கள் இங்கிருந்து தப்பித்து போயிடுங்க என்று சொன்னதும் தப்பித்து புதூரில் உள்ள என் வீட்டிற்கு வந்தோம். இங்கு வந்த பின்பு இரவு முழுவதும் மிரட்டல் கால் வந்து கொண்டே இருந்தது. அடுத்து வீட்டை சுற்றி நோட்டமிட்டபடி இருந்ததால் அங்கிருந்து வெளியேறி நண்பரின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளோம். இங்கும் எந்த நேரமும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற உயிர் பயத்தில்தான் இருக்கிறோம் என்றார். விஜயகுமாரின் மனைவி செல்வியோ என் கணவர் தீபா என்ற பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அவள் சொல்படி என்னையும் என் மகளையும் கொன்றுவிட்டு சொத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று இப்படியெல்லாம் செய்கிறாள். அடுத்து என் மகளை அவளது உறவுக்கார பையனுக்கு கட்டி வைத்து விடலாம் என்று திட்டம் போட்டுத்தான்
இப்படியெல்லாம் நடக்கிறது. என்னை கட்டி போட்டு அடித்தார்கள், பொறுத்து கொண்டேன். அடுத்து என் மகளை கயிறால் இறுக்கி தூக்கு போட போன போதுதான் என் முழு பலத்தையும் காண்பித்து அவர்களை தள்ளிவிட்டு பின்பக்கமாக வெளியே வந்து ராஜேஸ்வரி அக்காவுக்கு தகவல் கொடுத்தேன். சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றால் என்னையும் என் மகளையும் கொன்றிருப்பார்கள் என்றார் அழுதபடி. நாம் வழக்கறிஞர் பார்த்தசாரதியிடம் இது குறித்து பேசினோம். சார், நாங்க ஏழுமலைக்கு போகவில்லை என்றால் அந்த பொண்ணையோ இல்ல அவரது அம்மாவையோ கொண்டு போட்டிருப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அந்த ஊர் முழுக்க விஜயகுமாரின் ஆட்கள் தான் வெறிகொண்டு இருந்தார்கள். காவல் நிலையத்திலும் முழுக்க முழுக்க அவருக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். கலைஞானத்தின் பேரனான மாப்பிள்ளையை கொலை செய்யும் நோக்கத்தில் சுற்றி சுற்றி அடியாட்கள் வந்தார்கள். என்னையே அடிக்க பாய்ந்தார்கள். அங்கிருந்து தப்பித்துதான் வரவேண்டியிருந்தது. இங்கு வந்ததும் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி மதுரை காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் புகார் கொடுத்தோம். அவர் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் அடுத்த நாள் ஏழுமலை காவல் ஆய்வாளர் போன் செய்து விஜயகுமார், தன் மனைவி, மகள் ஐஸ்வர்யா இருவரும் 200 பவுன் நகையை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என புகார் கொடுத்திருக்கிறார். அது குறித்து அவர்களை விசாரிக்க வேண்டும், விசாரணைக்கு வர சொல்லுங்கள் என பேசுகிறார். சார், அவர்கள் இருவரும் விஜயகுமாரும் அவரது ஆட்களும் அடித்ததில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யாவின் காது ஜவ்வு கிழிந்து விட்டது. மேலும் உடல் முழுவதும் காயங்கள் இருக்கிறது. சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்றதும் போனை வைத்து விட்டார் என்றார். கலைஞானத்தின் பேரன் விஷ்ணுவோ, சார், என் மனைவியையோ இல்லை என்னையோ கொலை செய்து விடுவார்கள். வாழ்வதற்கே பயமாக இருக்கிறது. எங்களுக்கு எந்த சொத்தும் வேண்டாம். என் மனைவி ஐஸ்வர்யா மட்டும் போதும். என் மாமியார் என்னுடனே இருந்து கொள்வார். இருவருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. சொத்துக்காக மனைவி என்றும் பாராமல் கொலை செய்து விடுவார் என் மாமனார் என்றார். நாம் ஏழுமலை காவல் நிலைய ஆய்வாளர் சுப்பையாவை தொடர்பு கொண்டோம். என்ன நடந்தது என்றதும், சார், நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தே 1 மாசம்தான் ஆகுது. அவங்களுக்கு குடும்ப பிரச்சனையில் விஜயகுமாரின் மனைவி செல்வியும் அவர் பொண்ணும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விஜயகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வளவுதான் சார் என்றார். விஜயகுமாரை தொடர்பு கொண்டோம். அவரது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. உயிர் பயத்தோடு இருக்கும் இயக்குனர் கலைஞானத்தின் மகளுக்கும் அவரது உறவினர்களுக்கும் பாதுகாப்பளிப்பதோடு அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை. நாம் அவர்கள் சொன்ன இடத்திற்கு சென்றோம். அங்கு ஒருவித பதற்றத்தோடு இருந்ததை கண்டோம். பயப்படாதீர்கள், என்ன நடந்ததென்று சொல்லுங்கள் என்றோம். நான் கலைஞானத்தோட லாஸ்ட் டாக்டர் பேசுகிறேன். என் பையனுக்கு ஆல்ரெடி 3 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு. என் மருமகளும் என் பையனும் ஒன்றா மதுரை புத்தூரில் தான் நாங்கள் இருந்தோம். என் பொண்ணு மருமக வந்து காலேஜ் போகிறப்ப அவங்க அண்ணன் வந்து ஏமாற்றி வா அப்பாட்ட சொல்லி கூப்பிட்டு போனாங்க. என் பையன் அதுக்கு கூட வேண்டாம், இருக்கட்டும், பின்னாடி பார்த்துக்கிறோம்னு சொன்னான். நான் எனக்கும் கொஞ்சம் விருப்பம் இல்லை. பட் என்னோட சம்மந்தக்காரமாவும் இப்படி தான் இருந்தாங்க, செல்வி அவங்களும். அந்த பையன் மாடுத்தாவணியிலேருந்தே கூப்பிட்டு போயிட்டாங்க. போன நிமிஷம் பாப்பாவையும் அண்ணியவும் கையை கால கதவை லாக் பண்ணி கையை கால செல்லெல்லாம் பிடிக்கிட்டாங்க. ஆல்ரெடி நான் போன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் செல்லு. அண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, பக்கத்து வீட்டில் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிற மாதிரி போய் ஸ்டேஷனில் போய் அங்கே மாமா ஒருத்தர் இருக்காரு, நாட்டாமா பண்ணுறவர், அவர்கிட்ட நம்பர் கேட்டிருக்காங்க. அண்ணி நம்பர் கொடுங்க. உடனே அவர் கொடுத்துட்டாரு. அவருக்கு தெரியும், நெக்ஸ்ட் அவரையும் தெரியும். சரி சரி கொடுத்ததுக்கப்புறம் அண்ணி எனக்கு வேற காலில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்றது, அவன் என் பிள்ளைய கொல்ல வராங்கம்மா, கட்டி போட்டு கொல்ல வராங்க அண்ணி, உடனே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கிட்னாப் கேஸ் மாதிரி கொண்டு போய் கொலை பண்ணி கயத்தை வச்சு விற்கிறாங்கம்மா. இப்போ நீங்கள் வரலைன்னா என் பிள்ளை போயிடும், உங்கள் மருமக இதாகிடுவானது. நான் உடனே என் பையனுக்கு அடித்தேன். இங்கே 4 வக்கீல இதாக அவரை கூப்பிட்டு போய் 4 வக்கீல கூப்பிட்டு போயிருந்தேன். நான் போன உடனே அந்த எஸ்ஐ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, கொடுக்கல. இதை வந்து நாங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போதே அந்த பிரித்தி இவங்க என் மருமகளோட அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டே போயிட்டு வந்துருக்கான். அவங்க அப்பா திருப்பி வந்து எங்களை ஸ்டேஷனில் பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் வந்து கத்துறேன், என் மருமக இப்போ வந்து ஸ்பாட்ல இவங்களே காணும், செல்வியும் ஏமாற்றி கூட்டு போயிட்டாங்க. திருப்பி கத்துறேன், என் மருமக இப்போ வரலைன்னு. அப்புறம் இந்த ஸ்டேஷனில் என்ன நடக்கும்னே தெரியாது. நான் உட்காந்துட்டேன், இந்த ஹால்லே உட்காந்துட்டேன். அப்பா பேரை சொன்னேன். நான் என் அப்பா பேரை வச்சு நான் சிஎம் வரைக்கும் போயிடுவேன். என் பாப்பா வரலைன்னா நான் விட மாட்டேன் யாருக்கு. நான் சொன்னது சிஎம் உடனே ஆக்ஷன் எடுத்துருவாருன்னு. அப்பா என்ன சொன்னா உடனே எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ள எஸ்ஐவை அது உள்ள என் பையனை வந்து இவங்க வந்துட்டாங்க. அது உள்ள அதாவது ஏமாத்தி வந்திருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டாங்கலாம் வச்சுட்டான்னு ஏமாத்தி நான் அடிக்கிறேன்,
தேவாவை அடிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி வேகமா வந்து இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அப்படியே மெயின்டெனன்ஸ் பார்த்து பாப்பாவையும் கூட்டு வந்து எங்கிட்ட காட்டுங்க. பிரித்திவின்றவன் வெளியே இருந்தவன் என்ன செஞ்சிருக்கா, நான் கட்ட உடனே அவங்க அப்பாவை சண்டை போட்டேன். என் பையனுக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன்னு. உடனே அவங்க அப்பா வெளியே போய் அந்த பையனுக்கு அந்த பொம்பளை அடிட்டாங்க. என்னை போட்ஸை அடிக்க வர அவங்க என் கூட வந்து அந்த 4 வக்கீல் சேர்ந்து அந்த பையன் கழுறாங்க பாடியை. அப்படியே அவங்க வக்கீல் கழுத்தை பிடிச்சி செவத்துல சாஞ்சிட்டு அவங்க இவங்க மேல சாஞ்சிட்டாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிட்டே இருக்கு பாப்பாவுக்கு. அவங்க என்னன்னு சொல்றாங்க, அந்நேரம் பாப்பாவை தொங்க விட்டுருவாங்க ஓடுங்கன்னு. என் பையன் வேகமா ஓடி இருக்கான். கூட போன எஸ்ஐ அசால்ட்டா நிக்கிறாரு. அந்த முதல்ல அவங்க அப்பா போயிட்டாரு, இவன் பின்னாடி போறான். கூட போற எஸ்ஐ போகாமே இருக்காரு. எல்லாம் அப்படி இப்படி ஒதுக்கி அவங்க கூடவே நிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அவர் அமைதியா இருக்காரு. எஸ்ஐ நீ போமா, நான் போய் கூப்பிட்டுக்கிறேன். என்னை விரட்டுறாங்க உள்ள. என் பையன் போய் அப்புறம் ஐஸ்வர்யானது இவ அழுது இவரோட அண்ணி இருக்காப்புல, அண்ணி கையை பிடிச்சிக்கிட்டாப்புல. இவங்க அப்பாவை பெற்ற பாட்டி அவங்க 2 பேரும் பாப்பா கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க அண்ணியும் பிடிச்சி போகக்கூடாது. என் பையன் கத்துனதுக்கு அப்புறம் ஐஷு ஓடி வந்திருக்கா. தேவா என்னை கூப்பிட்டு போனாரு, விழுந்துட்டா. கேட்லயே மயக்க போட்டு அவளுக்கு தலை சுத்தல் வந்துருச்சு. அடிச்ச அடியில மண்டை மீந்து தலை சுத்தல் வந்து கேட்டை பூட்டிட்டாங்க. அது உள்ள எஸ்ஐ வந்து நான் பார்த்துக்கிறேன் பாடி நகை பண்ண. அப்புறம் உடனே என்ன செஞ்சாரு, யாருமே கேட்டு உசிலம்பட்டி கிளம்பிட்டாரு. அங்கே உள்ள இன்ஸ்பெக்டரை பார்த்து அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் லோக்கல்ல வந்து பாப்பாவை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என் மச்சனுக்கு வந்து சொத்து வேணும். இந்த சொத்துக்கு வந்து இப்ப இடங்களா இருக்கிறது என் மனைவி மட்டும்தான். முன்னுட்டா மொத்த சொத்தும் கிடைக்கும். இதுக்கு வந்து மாமாவும் சேர்ந்து பண்றாரு. அவருக்கு தேவை அந்த பொண்ணோட வாழணும், இவருக்கு தேவை என் தங்கச்சி சாகணும். இதுக்காக இங்க வந்து எனக்கும் தெரியாம என் மனைவியை கடத்திட்டு தான் போயிருக்காங்க. போய் ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மூலமா தான் வீட்டுக்கும் போய் வச்சு பூட்டியை வச்சுக்கிட்டாங்க. ஸ்டேஷன்ல எதுவுமே பண்ணல. என் உயிருக்கு எந்த பாதுகாப்பு இப்ப எதுவுமே கிடையாது. எனக்கு கால் பண்ணி இப்ப வரைக்கும் நான் உன்னை கொண்டுருவேன், வச்சிருவேன், உன்னை சும்மா விட மாட்டேன், எனக்கு திருநெல்வேலியில கூலிப்படை இருக்கு, மதுரையில கூலிப்படை இருக்கு, திருச்சியில எனக்கு கூலிப்படை இருக்கு, நான் உன்னை பண்ணாம விட மாட்டேன் தான் இப்ப வரைக்கும் என்னை மிரட்டிட்டு இருக்காப்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே எங்க அண்ணன் வந்து அடிச்சு வந்து நீ செத்து போயிடு, நீயா செத்து போயிரு, இல்லாட்டி நாங்களா கொண்டுடுவோம் அப்படின்னு சொன்னான். அதனால வந்து எங்க அப்பா ஆல்ரெடி பெட்டு கடியில வந்து கட்டை, கம்பி, அருவாள் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. அதை எடுத்து என்னையும் எங்க அம்மாவையும் தூக்குல போட்டு கயிறை வச்சு கழுத்துல கட்டி தரதரன்னு இழுத்து போனாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அவங்க எல்லாரையும் வந்து கேவலமான வார்த்தைகளை விட்டு அவங்க எல்லாத்தையும் எங்க அப்பா வந்து தூக்க வச்சுட்டாங்க. இதுல இருந்து நான் தப்பிச்சு அவங்க போய் சண்டை போட போறேன்னு சொன்னதுனால என்னை விட்டாங்க. நான் போய் அவங்க வீட்டில் சண்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் போலீஸுக்கு போனேன். போய் மனு எழுதி கொடுத்துட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஏழுமலை ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர் இருந்தாரா? இன்ஸ்பெக்டரில் எஸ்ஐ இருந்தார். அதை கொடுத்து நான் 10 நிமிஷத்தில் இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூப்பிட வந்தோடனே நீங்கள் போங்க 10 நிமிஷத்தில் உங்களை கூப்பிட வரேன்னு சொன்னாங்க. சொன்னதுக்குள்ளே நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அவர் கையிலே கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவர் கையிலே கொடுத்து உங்கள் ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க, வாங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. திரும்ப சாயங்காலம் 10:30 இருந்து சாயங்காலம் 5:30 வரைக்கும் எங்களை வச்சு அடித்தாங்க. கொஞ்சம் கூட கேட்படாம சாப்பிட்டுக்கிட்டே அடிச்சுட்டே இருந்தாங்க. போலீஸ்க்கு தெரியுமா? இது போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். திரும்ப சாயங்காலமாக நான் போய் இவங்க கூட சமந்தார கூட சண்டை போட போகிறேன்னு சொன்னதுனால என்னை நான் தப்பிச்சு ஓடியாந்தேன். தப்பிச்சு வந்து ஸ்டேஷனில் வந்து உட்காந்தப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கவே கிடையாது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.